காட்டிலிருந்து நாடாளுமன்றம் வரை, போராட்டத்திலிருந்து அரசியல் வரை, காகிதத்திலிருந்து ஏவுகணை வரை, இவை அனைத்தும் நடந்தது இந்த ஒரே நாளில்தான். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் செழியனின் வணக்கங்கள். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த வருஷத்தோட 222வது நாள் இன்று. இந்த நாள் மறைச்சி வச்சிருக்க சுவாரஸ்யங்களையும் ஆச்சரியங்களையும் விறுவிறுப்பா பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 10. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் முதலாவதா கர்ஜனை கேட்டாலே காடு அதிரும். காட்டுக்கே ராஜா சிங்கம். ஆனால் அந்த ராஜாவுக்கே இன்று பாதுகாப்பு தேவைப்படுது. சிங்கங்களின் பாதுகாப்பு, இயற்கை வாழ்விட பாதுகாப்பு மற்றும் அவை எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் குறித்து உலக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நாளாக ஆகஸ்ட் 10 உலக சிங்கங்கள் தினம் அனுசரிக்கப்படுது. அடுத்ததா பெட்ரோல் வேண்டாம், டீசல் வேண்டாம், இயற்கையை காப்பாற்றும் எரிபொருளாயிருக்கும் பயோடீசலுக்கான நாள்தான் இன்று. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 10 சர்வதேச பயோடீசல் தினம் அனுசரிக்கப்படுது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் வகையில் பயன்படுத்தக்கூடிய மாற்று எரிபொருளான பயோடீசல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாக இருக்கு. இதே போல ஆகஸ்ட் 10 இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தினங்களை அடையாளப்படுத்துது. ஒரு கேமரா, ஒரு கதை, தங்களின் அனுபவங்கள், திறமைகள், ஆர்வங்கள், பயணங்கள், கருத்துக்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை போன்றவற்றை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் பகிர்ந்து வரும் விளாகர்களை கொண்டாடும் நாளாக ஆகஸ்ட் 10 விளாகிங் டே கொண்டாடப்படுது. கூடவே சமூக வலைதளங்கள் மற்றும் ஆன்லைன் தளங்களில் இருக்கும் நம்முடைய பயோவை புதுப்பிக்க நினைவூட்டும் ஒரு வேடிக்கையான நாளா இன்றைய தினம் அப்டேட் யுவர் பயோ டே கடைபிடிக்கப்படுது. இறுதியா எப்பவும் வேலை வேலை, ஓட்டம் ஓட்டம், இதற்கெல்லாம் நடுவில் சும்மா இருப்பதற்கும் ஒரு நாள் இருக்கிறது. அன்றாட பரபரப்பிலிருந்து சற்று விலகி ஓய்வெடுத்து மனதை ரிலாக்ஸ் செய்வதற்காக கொண்டாடப்படும் வேடிக்கையான தினம்தான் ஆகஸ்ட் 10 தேசிய சோம்பேறிகள் தினம். ஒரு மொழி, ஒரு போராட்டம் பின்னாளில் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றையே மாற்றியது. 1948 ஆகஸ்ட் 10 அன்று சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள தியாலஜிக்கல் பள்ளி முன்பு CN அண்ணாதுரை தலைமையில் இந்தி திணிப்புக்கு எதிரான நேரடி மறியல் போராட்டம் தொடங்கியது. அன்று தொடங்கிய அந்த எதிர்ப்பு ஒரு மொழிக்கு எதிரான போராட்டமாக மட்டுமில்லாமல் மொழி உரிமைக்கான நீண்ட அரசியல் பயணத்தின் முக்கிய அத்தியாயமாக மாறியது. தொடர்ந்து ஒரு துண்டு பிரசுரமாக தொடங்கி பின்னாளில் தமிழ்நாடு அரசியலின் முக்கியமான நாளிதழாக உருவெடுத்த முரசொலி தொடங்கப்பட்ட நாள் இன்று. 1942 ஆகஸ்ட் 10 அன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்ட முரசொலி தமிழ்நாடு அரசியல் மற்றும் சமூக வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றது. இறுதியா விண்ணை நோக்கி பறந்த ஒரு ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பு திறனை உலகுக்கு காட்டிய தருணம். 2012 ஆகஸ்ட் 10 அன்று இந்தியாவின் அக்னி 2 பாலிஸ்டிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்த பதிவுகள் குறிப்பிடப்படுது. இது மட்டுமில்லாமல் காவல்துறையால் தேடப்பட்டவர் பின்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனார். ஒரு கொள்ளைக்காரி என்ற அடையாளத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வரை இந்தியாவின் மிகவும் சர்ச்சைக்குரிய அரசியல் வாழ்க்கைகளில் ஒன்றை கொண்ட பூலாந்தேவியின் பிறந்த நாள் ஆகஸ்ட் 10 இன்றைய தினம்தான். நேற்று என்பது பாடம், இன்று என்பது வாய்ப்பு, நாளை என்பது உன்னுடைய வெற்றி. நாளைய தேதியில் ஏராளமான சுவாரஸ்ய செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. நான் உங்கள் செழியன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.